எல்லாருக்கும் வணக்கங்க. துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நேரத்தில் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். இது 100% உண்மையான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலா ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி, சுபஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6வது பாவகத்துக்கு ருணரோக சத்துருஸ்தான குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் சாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்காதா? 2025வது வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 தான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பகவான் 6வது பாவகத்துக்கு போகக்கூடிய தருணத்தில் 6வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் துலா ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கார். இந்த சூழல் நமக்கு பெரிய மாற்றம் இருக்காது. இன்றைக்கி துலா ராசியில் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்குன்னு சொல்கிறத விட உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, காலையில் போகிறேனுங்க, சாயந்தரம் வரணுங்க, மாதத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 25,000 ரூபாய் செலவாகுது, வரவு மீறி செலவு அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. மே 16 தேதிக்கு மேற்கொண்டு தான் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பிரகாசமான வாழ்க்கை வாழ்வாதாரம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு சனி மாறின உடனே ஆஹா ஓஹோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் பலன் கண்டிப்பாக வராது. இன்னும் விரிவாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் போகிறாரு அப்படின்னா அந்த கிரகம் எந்த சாரத்தில் இருக்கார், அந்த நேரத்தில் மற்ற கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் வருமே தவிர, ஒரு பாவகத்தில் போகக்கூடிய கிரகம் ஒரே மாதிரியான பலன் வரும்ன்ட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம். சாரம்னு நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் ஏறுதோ அதுக்கான பலன் தான் கண்டிப்பாக வரும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனத்தில் கெண்டம்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜோதிடர். 4வது பாவகத்துக்கு அதிபதி வாகன ஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைகிறாரு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, துலா ராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் தான் நிறைய வாகனம் வாங்க போகிறாங்க. இது வேணும்னா நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நிமிஷம் இப்போ 2025 நம்ம ஜனவரி மாதத்தில் இருக்கோம். மார்ச் மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட மே ஜூன் இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பைக்கு வச்சுருக்கிறீங்கன்னா காரு வாங்கணுன்ற எண்ணம் வந்துடும். இல்லை பழைய கார் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இதை மாற்றிவிட்டு நாம் ஏன் புதுசாக எடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வரும். அப்போ உங்களுக்கு துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை விட சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோகம் தானுங்க அதிகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. விரயம் நடக்க தான் செய்யும், விரய செலவுகள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் துலா ராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், அதுவும் மார்ச் மாதம் 29ஆம் தேதினா பங்குனி மாதம் 15ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. சித்திரை மாதம் இந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் கிடையாது. துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம். லாபஸ்தானாதிபதி சூரியன். சித்திரை மாதம் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வருவார். 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். சித்திரை மாதத்திலேயே துலா ராசியில் பிறந்தவங்க பிரதானமாக, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரதானமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாசல் இருக்கணும். இது எல்லாருடைய எதிர்பார்ப்பு தானுங்க. எத்தனையோ பேர் காசு பணம் வச்சிருந்த கூட ஒரு வீடு வாசல் வாங்காத ஒரு சூழல் இருந்திருக்கும்.
ஆனால் 2025 வருடம் சித்திரை மாதம் சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 14-15 தேதின்னு வச்சுக்கோங்களேன். 14-15 தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதியே வச்சுக்கோங்க. ஏப்ரல் 14லிருந்து ஏப்ரல் மாதம் 28க்குள்ளார. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு ரொம்ப குறுகிய காலம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு 14 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த டயத்திலேயே நிறைய பேர் மண்மனை புக் பண்ணுவீங்க. இத்தனை நாள் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தாலும் அந்த 14 நாளில் 100% பெரிய லெவலில் மாற்றம் வரும். என்ன காரணம்ன்ற விவரமும் சொல்லிடுறேனுங்க. சுபஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய சூழல் சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போது இந்த குறிப்பிட்ட காலம்ன்றது பார்த்திங்கன்னா 14 நாள். அதுபோக அடுத்தது ஒரு மாற்றம் எப்போ வரும்னா மே 16ஆம் தேதி. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளார நிறைய நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் மாற்றங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதில் பிரதானமாக நிறைய பேர் மண்மனை புக் பண்ணுவீங்க. ஒரு சிலர் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது சார் அப்படின்னா படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், இடமாற்றங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, நிறுவன மாற்றங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடலாம். ஓரளவுக்கு ஒரு நிறைவான பலன் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மே 16க்கு மேற்கொண்டு, அப்போ மே 16க்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் விலகிடுவார், 9வது பாவகத்துக்கு போயிடும். நிறைய பேருக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதே மாதிரி திருமணம் ஆயிட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சிருக்கிற காதலர்கள் ஒன்று சேருவாங்க. நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக ஏற்படும். பொதுவாக எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பிரதானமான எதிர்பார்ப்பு என்னன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை விட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்றது. இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து மாற்றங்கள். மார்ச் 29ஆம் தேதி சனி மாறுறாரு, மே 16ஆம் தேதி குரு மாறுறாரு, மே 18ஆம் தேதி ராகு கேது மாறுறாங்க. அப்போ 6ல் இருக்கிற ராகு 5க்கு வந்துடுவார், 12ல் இருக்கிற கேது 11க்கு போயிடுவார். இல்லை பிரமாதமான நேர காலங்கள். அப்போது மே 16ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்திலிருந்து 5வது பார்வையை உங்கள் ராசி மேலே பார்க்குறாரு. புத்திர வளர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த நிமிஷம் சொல்கிறேனுங்க, 2 வருஷமாக 3 வருஷமாக பொருளாதாரத்தில் கடுமையான ஒரு கஷ்டம், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது. எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளியன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்த காலம் போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மேலுக்கு வருவேனா வரமாட்டேனா, வாழுவேனா வாழ மாட்டேனா, இவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துலா ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் வரக்கூடிய காலகட்டம் நிம்மதி மட்டும் இல்லை, நிறைவும் தரப்போகுது. உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்தி விட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வந்துவிடுவீங்க. இந்த நிமிஷம் இப்படி இருக்கிறீங்க, மே 16க்கு மேற்கொண்டு உங்கள் கை இப்படி இருந்த கை இப்படி வந்துடும். கொடுக்கறதுக்கும் வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. வாங்கக்கூடிய இடத்துல இருந்தால் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுக்கான சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி. பொதுவாகவே எல்லாருக்குமே சுய தொழில் செய்யணுன்ற ஆசை எண்ணம் நிறையா இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடையும் பொழுது, 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடையக்கூடிய சூழல்ல ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 2026 ஜனவரி 16-17 தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் நேரம். அந்த நேரமும் பிரகாசமாக இருக்கும். குரு பகவான் அப்போது
சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலவிதமான வளர்ச்சி ஏற்படுத்திவிடும். இந்த பிரபஞ்சம் 2025 ஆகஸ்ட் 18 2026 ஜனவரி 16 வரை. ஒரு சனி பயிற்சி பலன் நம்ம சொல்லணும்னா 10 நிமிஷத்தில் 2.5 வருஷம் பலன் சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. குறைந்தபட்சம் 2 நாள் ஆனாலும் சொல்ல முடியாது. ஒரு பாவகத்தில் போகிற கிரகம் இப்போது மீன ராசிக்கு குரு பகவான் போகிறாருன்னா ஃபஸ்ட்டு 28 நாள் நமக்கு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், அதன் பிறகு 13-14 மாதம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில், அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான பலன் தான் அவர் கொடுப்பார். ஒரே மாதிரியான பலன் தரமாட்டார். சரியா? இது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்குது. எப்படியோ வாய்க்கு வர பலன்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி ஆனாலும் சரி, சனி பகவான் பயிற்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதான்றது ஒரு முறை பார்த்துக்கிறது உண்மையிலேயே புத்திசாலித்தனம். துலா ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஏமாந்துட்டு பல பேர் வந்திருப்பீங்களே தவிர ஏமாற்றிட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க. இது வரைக்கும் அந்த சூழல் உங்களுக்கு வந்திருக்காது. வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்திடுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளெல்லாம் நீங்கள் போகுது. அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரதான் போகிறீங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு 2026 ஜனவரி வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறேனுங்க. உங்களுக்கு முழுமையாக 2.5 வருஷத்துக்கு உண்டான பலன் நான் சொல்லலை. இது ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம். 1 வருஷத்துக்கு உண்டான பலன் தான் சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம். 2026 மீண்டும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க, இல்லை இடையில் ஒரு பதிவு கொடுக்குறேனுங்க. இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.